பாம்பு வீசுற அளவுக்கு அவனுக்கு என்ன பெட்ரோல் பாம்பு வீசுற அளவுக்கு அவனுக்கு என்ன பாதுகாப்பு ஏன் கொடுக்கவில்லை? காவல்துறையே பதில் சொல், பதில் சொல், பதில் சொல், காவல்துறையே பதில் சொல். பேரன்பு கொண்ட தோழர்களுக்கு வணக்கம். இது கிழக்கு ஊடகம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்தில் வெடிகுண்டு வீசியது தொடர்பாக இதுவரை யாரையும் கைது செய்யவில்லை எனவும் பாஜக மாவட்ட தலைவர் விஜயகுமாரால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த வெடிகுண்டு தாக்குதலில் காவல்துறையை சார்ந்த காவல் ஆய்வாளர் செந்தூர் பாண்டியன், காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் அங்கு பணியில் இருந்த காவலர்கள் அனைவருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அவர்களையும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என தஞ்சை புதுக்கோட்டை மண்டல செயலாளர் சதா சிவகுமார் அவர்கள் கிழக்கு ஊடகம் நந்தன் அவர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருக்கிறார். மலையூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகளால் நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது மண்டல செயலாளரை குறிவைத்து கொலை செய்யும் நோக்கத்தோடு சாதி வெறியர்களால் திட்டமிட்டு வீசப்பட்ட அந்த பெட்ரோல் வெடிகுண்டு தவறுதலாக மாவட்ட செயலாளர் மீது பட்டு மிகப்பெரிய அசம்பாவிதத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் குறித்து அந்த ஆர்ப்பாட்ட பாதுகாப்பு பணியில் இருந்த அனைத்து காவலர்களும் உயர் அதிகாரிகளுடைய விசாரணை வளையத்திற்குள் வட்டத்திற்குள் உட்படுத்த வேண்டும். அதன் பிறகு அந்த பெட்ரோல் வெடிகுண்டு தொடர்பாக அந்த பணியில் இருந்த காவலர்கள், காவல் உயர் அதிகாரிகள் அந்த பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்டதாக சொல்லப்படும் மாடியை அந்த மேல் தளத்தை ஆய்வு செய்ததாகவோ, அந்த பெட்ரோல் தீ பிளம்பு விழுந்த இடத்தில் உள்ள கடைக்காரர்களை, பொதுமக்களை விசாரித்ததாகவோ அவர்களுடைய போக்கு இல்லை. அவர்கள் இந்த பெட்ரோல் வெடிகுண்டு வீச்சுக்கும் பணியில் இருந்த காவலர்கள் உயர் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் சந்தேகிக்கிறது. அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு, சம்பவம் நடந்த இடத்துல காவல்துறையோட நடவடிக்கை எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? காவல்துறை ஒரு பதட்டமான பகுதியிலே விளிம்புநிலை மக்களுக்கான உரிமை போராட்டத்தில் பாதுகாப்புக்காக இருக்கும் காவலர்கள் மெதனமாக, அலட்சியமாக இருந்தார்கள். ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஒலிபெருக்கியுடைய உயர் சமூக விரோதிகளால் துண்டிக்கப்பட்டது. அதை போராட்டக்காரர்கள் காவல்துறையிடம் வலியுறுத்தியும் கூட அவர்கள் அதை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை. அவர்களுடைய மனநிலை சாதிய மனப்பான்மையோடு இருந்தது. அந்த காவலர்கள் பெரும்பாலும் RSS போன்ற சமூக விரோத இயக்கங்களோடு தொடர்பில் இருப்பதாக செய்திகள் எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. சுற்று வட்டாரங்களில் நடைபெற்று கொண்டிருக்கும் சாதிய ஒடுக்குமுறைக்கு, குறிப்பாக மட்டாங்கால் போன்ற பகுதிகளில் நடைபெற்று வரும் சாதிய ஒடுக்குமுறைக்கு பணியில் இருந்த காவலர்கள் தொடர் ஆதரவாக இருப்பதாகவும் எங்களுக்கு தெரிய வரும் இந்த செய்தி எங்களுக்கு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. எனவே இந்த நடைபெற்ற பெட்ரோல் வெடிகுண்டு வீச்சுக்கும் காவல்துறைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அவர்களை நாம் குற்றவாளி என்ற அடிப்படையிலே விசாரித்தால் மட்டும்தான் இந்த சமூக விரோதிகளுடைய திட்டம் வெளிச்சத்திற்கு வரும், அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இல்ல, இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா இப்ப அங்கிருந்த காவலர்கள் மீதோ காவல் அதிகாரிகள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்படி எந்த அதிகாரிகளுக்கு நீங்க புகார் கொடுத்துருக்கீங்க? அது மேற்கொண்டு என்ன அந்த காவல் அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது அன்றைய பெட்ரோல் வெடிகுண்டு வீசிய அன்றைய தினமே எழுத்துப்பூர்வமாக மண்டல செயலாளருடைய பெயரிலே ஒரு மனு கொடுத்திருக்கிறோம். அதில் செந்தூர பாண்டியன் காவல் ஆய்வாளர் மீது எழுத்துப்பூர்வமாகவே அவரை வெளிப்படையாக கொடுத்திருக்கிறோம். மேலும்
அந்த பணியில் இருந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இன்றைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாவட்ட செயலாளர்கள், வழக்கறிஞர் பிரிவை சார்ந்தவர்கள், மண்டல செயலர் உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகள் மாவட்ட எஸ்பியையும் மாவட்ட கலெக்டரையும் சந்திப்பதாக இருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் அதிகாரிகளையும் கூண்டோடு மாற்ற வேண்டும், சிந்துர பாண்டியன் உள்ளிட்டவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த வழக்கு தொடர்பாக குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்களா, அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்களா, அதை பற்றியான தகவல் எதுவும் இருக்குதானே? ஒரு துரும்பை கூட இங்கிருக்கும் காவல் அதிகாரிகள் இந்த வெடிகுண்டு வீச்சு சம்பந்தமாக செயல்படுத்தவில்லை, நடவடிக்கையில் இறங்கவில்லை. இதை துரிதமாக செயல்படுத்த வேண்டும் என்று எங்களது கோரிக்கை. தவறும் பட்சத்தில் மீண்டும் போராட்டம் விடுதலை சிறுத்தைகளால் தமிழ்நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படும். தொடர்ச்சியாக புதுக்கோட்டை மாவட்டம் முழுக்க இது போன்ற வன்கொடுமைகள் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்த கட்ட நகர்வா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அடுத்த கட்ட நகர்வா என்ன இருக்கும்? எப்படியான போராட்டத்தை முன்னெடுக்க போறீங்க? பட்டியல் சாதி பட்டியல் பழங்குடியின மக்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தை வாழ தகுதியற்ற மாவட்டமாக அறிவிக்க வலியுறுத்தியும், இதுபோன்ற சமூக விரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபடும் சமூக விரோதிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய கோரியும், அதற்கு உடந்தையாக இருக்கும் காவல்துறை அதிகாரிகள் மீதும் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியாக அவர்களையும் இந்த சம்பவத்தில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி புதுக்கோட்டை மையப்பகுதியிலிருந்து மாவட்ட ஆட்சியரையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தையும் நோக்கி கொடி அணிவகுப்பு, தேசிய கொடி அணிவகுப்பை நடத்துவது என்று விடுதலை சிறுத்தைகளால் தீர்மானிக்கப்படும். விரைவில் அது நடத்தப்படும்.